உயிர் 12. தன் உயிரில் உறைந்திருப்பவளின் வயிற்றில் குழந்தையை உணர்ந்த சரணின் நடுக்கம் நொடிக்கு நொடி அதிகரிக்க தான் கொண்ட அதீத அதிர்ச்சியில் அவன் இதயத் துடிப்பு ஒரு நொடி நின்றுத்தான் போனது. அக்கணத்தின் கணம் அவனை வெகுவாக இறுக்கி பிடித்து மூச்சடைக்க செய்தது. தன் நிலை இழந்திருந்தவனின் உடல் முழுவதும் பரவி இருந்த நடுக்கமும் சேர்ந்து அவனை அழுத்த அந்நொடிகளை கடக்க முடியாமல் திண்டாடி போனான் சரண். வேகமாக மூச்சை இழுத்து விட்டவனின் உயிர் அப்போதுதான் அவன் வசம் திரும்பி இருக்க முகம் முற்றுமாக வியர்வையில் குளித்திருந்தது. தான் காண்பது கனவாக இருந்துவிடக் கூடாதா என்று சரணின் மனம் ஒருபுறம் நப்பாசை கொண்டாலும் இல்லை என்று நெற்றி பொட்டில் அரைந்து கூறியது அவன் உணர்ந்த குழந்தையின் துடிப்பு. இரு சூழ்ந்த வனாந்தரத்தில் வழி புலப்படாது சிக்கிக் கொண்டவனுக்கு கீர்த்தியின் மேடிட்ட வயிறே அகம் நிறைத்ததில் மெல்ல நிதானம் கொண்டான். படபடத்த இதயத்தை அழுத்தி பிடித்து மூச்சை இழுத்து விட்டவனுக்கு கடந்த நொடி வரை இருந்த சீற்றம், வெறுப்பு, வலி அனைத்தும் நீங்கியிருக்க கீர்த்தி மட்டுமே பிரதானமாகி போனாள். பல வருடங்களுக்கு பின்பு பாப்பு என்று அவன் இதழ்கள் முணுமுணுக்க அவன் அனுமதி இல்லாமலே கன்னங்களை தாண்டி வழிந்தது கண்ணீர். என்ன ஆச்சுடா பாப்பு உனக்கு என்று பின்னங்கழுத்தில் கரத்தை அழுத்தி நெறித்தவன் மனதினுள் அலைக்கடலின் ஆர்ப்பரிப்பு. ஏன் தன்னவளுக்கு இந்த நிலை, யாரால், எதற்காக, எப்போது என்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை துரத்தி ஒரு கட்டத்தில் சுற்றி வளைத்து சுருக்கு கயிறாய் நெரிக்க முற்றிலுமாக உருக்குலைந்து போனான் சரண். நான் தப்பு பண்ணிட்டேனா பாப்பு? என்ன நடந்திருந்தாலும் அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாதோ? அதனால தான் என்னை தேடி வந்தியா? நீ என்கிட்ட வித்தியாசமாக நடந்துக்கும் போதே எவ்வளோ முறை கேட்டிருப்பேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு. ஆனால் ஒரு முறை கூட நீ எதையுமே சொல்லலையேடா. ஏன் ஏன் அப்படி இருந்த? உன் நிலைமையை சொல்லி இருந்தா வெறுத்துடுவேன்னு நினச்சிட்டியா? அவ்வளோதானா பாப்பு உனக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை என்று குற்ற உணர்வு பிரவாகமாய் பொங்கிட கண்களை துடைத்தவன், நீ என் பாப்புடா, எந்த நிலைமையா இருந்தாலும் உன்னை நான் எப்படி விடுவேன்? இனி உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன என்றவனுக்கு மனதில் பிரகாசத்தின் முகமும் இறுதியாய் அவனுடனான உரையாடலும் நினைவு வர சரணின் அகமும் புறமும் எரிமலையாய் தகித்தது. அன்று சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன் சரணின் தந்தை இறந்த பின்னர் வேலையில் சேர்ந்திருந்தவன் காலை அலுவலகம் வந்ததிலிருந்தே ப்ளீஸ் பிக்கப் பாப்பு என்று கீர்த்திக்கு 15வது முறையாக முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் மறுபக்கம் அழைப்பு ஏற்கப்படாமல் போகவும், சாரி கீர்த்தி, அன்னைக்கு எமோஷ்னலாக இருந்தேன், இப்போதான் அதுவும் அவனோட சதின்னு புரியுது, ப்ளீஸ்டா எனக்காக கால் அட்டன் பண்ணு என்று மனதோடு மருகியவனாக அழைப்பு விடுத்தே சோர்ந்து போனான். ஒரு கட்டத்தில் அவன் அழைப்பு ஏற்கப்பட்டு மாப்ள என்ற பிரகாசத்தின் எல்லலில் டேய் என்று கத்தி இருந்தான் சரண். கைபேசியை தள்ளி பிடித்து, நம்ம பசங்க உன் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க, அதை பாரு மாப்ள என்ற பிரகாசத்தின் குரலை சரணுக்கு எச்சரிக்கை மணி அடித்தது. படபடக்கும் இதயத்தோடு கைபேசியை திறந்தவன் உச்சகட்ட அதிர்வில் மூச்சு பேச்சின்றி நின்று போனான். பின்னே அவன் அனுப்பிய வீடியோவில் வைதேகியின் பெண் சரண்யா ஆடை நிகழ கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மயங்கி இருந்தாள். அவளை சுற்றி வாட்டசாட்டமான ரவுடிகள் 4 பேர் அமர்ந்திருந்தனர். கண்ணீர் அவன் விழித்திரையை மறைக்க புறங்கையால் அதை துடைத்தபடி டேய் டேய் சரண்யா என்றவனுக்கு உணர்வுகளின் அழுத்தத்தில் தொண்டை அடைத்தது. மறுபுறம் இருந்த பிரகாசமோ, 1 2 டசன் கணக்கா அக்கா பொண்ணுங்க, ஒருத்தி பேரும் நினைவு வரமாட்டேங்குது, இவ பேர் என்னடா என்று அருகே இருந்தவனிடம் கேட்க, சரண்யாங்க ஐயா என்றான். ஹா, சரண்யாவா மாப்பி, சரிதானா என்றிட அதற்குள் அலுவலக வாயிலுக்கு ஓடி வந்திருந்தவன் முகம் வியர்த்து வழிய, டேய் டேய் அவளை ஒன்றும் பண்ணிடாத, சரண்யா எங்கே இருக்கா, அவளை விட்டுடு, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் என்று திணறிட அவன் குரல் உடைந்து போனது. தயவு செஞ்சு அவளை விட்டுடுடா, இல்லை உன்னை என்று கதறிவிட்டான் சரண். இல்லைனா என்னடா பெருசாக கிழிக்க போற? ஓ, ஒருவேளை இப்போவே இந்த வீடியோவை என் பொண்ணுக்கு அனுப்பி என் முகத்தறியை கிழிக்கலான்னு கணக்கு போடுறியா மாப்பிள்ள? ஆனால் நீ அப்படியெல்லாம் செய்ய மாட்டடா, ஏன்னா நீ தான் சுத்தமான ஆம்பளையாச்சே. என் பொண்ணை முன்னிறுத்தி என்கிட்ட மோத மாட்ட என்ன, அப்படிதானே என்றவனின் எச்சரிக்கையை உணர்ந்த சரண் பைக்கை எடுத்தபடி, இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன், என்ன நம்பு ப்ளீஸ், சரண்யா என்ன தப்பு பண்ணினா, அவளை விட்டுடு என்றவனின் கதறலை ரசித்த பிரகாசம், அது எப்படி மாப்பிள்ள, உன் அப்பனை காவு வாங்கின அப்புறமும் என் பொண்ணுக்கு ஃபோன் போட துணிஞ்சிருக்கனா உன்னை எப்படி சும்மா விடுறது என்று பிரகாசம் கேட்கவுமே, டேய் நான் தானடா கால் பண்ணேன், வேணும்னா உன் ஆத்திரம் தீர என்னை அடிச்சு கொண்டு கூறு போடு, ஆனால் அவள் சின்ன பொண்ணு, ப்ளீஸ் விட்டுடு என்று திணறலுடன் சரண் மூச்செடுக்க, ஏண்டா என்ன கூறு கெட்ட குப்பன்னு நினச்சியா? உன்னை கொன்று தியாகியாக்கி உன் நினப்பில் என் பொண்ணு காலம்புறா தனியாக இருந்தா என் மினிஸ்டர் கனவு என்ன ஆகுறது?
இப்போ உன்னை வேண்டான்னு சொன்ன என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள்லயே மினிஸ்டர் பையனை கட்டிக்க சம்மதிக்க தான் போறா என்ற பிரகாசம் உல்லாசமாய் சிரித்தவர், எப்படின்னு பாக்குறியா? என் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி மாப்பிள்ள. இப்போ ஒரு வீடியோ அனுப்புறேன், அதையும் பாரு, புரியும் என்றதில் பதட்டத்துடன் சரணும் சட்டென வண்டியை நடு ரோட்டிலேயே நிறுத்திவிட்டான். பின்னாடி வந்தவர்கள் அவனை வசைப்பாடியதில் சாலையின் ஓரத்திற்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தவன் கைபேசியை அவசரமாக எடுத்து பார்த்தான். இப்ப புரியுதா? என்ன ஒன்று, உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு நீ ஒழுங்காக முடிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் மினிஸ்டருக்கு சம்மந்தியாகி அடுத்த மாதம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருப்பேன். ஆனால் பாரு மாப்பிள்ள, உன்னால் எவ்வளோ சிக்கல். இப்போ என் பொண்ணு மனசு மாறுற வரைக்கும் நான் காத்திருக்கணும் என்ற பிரகாசத்தின் குரலில் அழுத்தம் கூடிட, அதுக்குள்ள நீ அவகிட்ட பேசி ஒன்றும் புடுங்க முடியாது, அடங்குடா என்றிட, ப்ளீஸ் சரண்யாவை விட்டுடு, நான் இனி கீர்த்தி கிட்ட பேச மாட்டேன், போதுமா என்றான் சரண். ஏண்டா, ஏன் ஏன் எனக்குன்னு இப்படி வந்து சேர்றீங்க? என் இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில் இதை மட்டும்தான் நான் செய்யாமல் இருந்தேன். இப்போ உன்னால் செய்ய வேண்டியதாக போச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள, நிஜமாவே இவளுக்கு நல்ல ரேட் தேரும்டா. எப்படியும் இப்போ சென்னையை தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று பிரகாசம் பின்னங்கழுத்தை வருட, டேய் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? சரண்யாவை தயவு செஞ்சு விட்டுடுங்கடா என்று சரண் சாலையிலேயே மடங்கி அமர்ந்திருந்தான். ஏண்டா, நான் தான் அவளுக்கு நல்ல ரேட்டுன்னு சொன்னேனே, இன்னுமா எங்கே போகிறான்னு உனக்கு புரியல என்று ஈவு இரக்கமின்றி கேட்டார் பிரகாசம். ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க. என் காதலுக்காக இனி யாரையும் இழக்கிற அளவுக்கு நான் சுயநலவாதி இல்லை. உன்னை கெஞ்சி கேட்குறேன். சத்தியமாக நான் போயிடுறேன், வரமாட்டேன், இனி எப்பவுமே இங்கே வரமாட்டேன், அவளை மட்டும் விட்டுடு என்று கெஞ்சிட, அக்கா பொண்ணு மேலே அவ்வளோ பாசமா மாப்பிள்ள? அப்போ அவளையே கட்டிக்க வேண்டியது தானே, ஏன்டா வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? இல்லை, இதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நீங்கள் கீர்த்திக்கு அந்த மினிஸ்டர் பையனை கட்டி வைங்க, ஆனால் சரண்யாவை விட்டுடுங்க என்று சாலை என்பதையும் மறந்து கதறிக்கொண்டிருந்தான் சரண். தன்னை அடிப்பவனை எதிர்த்து நின்று காதலுக்காக போராடலாம், ஆனால் இங்கே தன் குடும்பத்தை முன்னிறுத்தி சொல்லி சொல்லி அடித்திருந்தவன் இன்று அதன் உச்சகட்டமாய் சரண்யாவை குறிவைத்து சரணை நிலைகுலைய செய்திருந்தான். சாதாரண மத்தியதர குடும்பத்தில் பிறந்தவனால் பிரகாசத்தின் பதவி, செல்வாக்கு, ஆள்பலத்தின் முன் எதிர்த்து நிற்க முடியாததில் குடும்பத்திற்காக வேரோடு தன் காதலை அறுத்து எறிந்திருந்தான். உயிரோடு இதயத்தை பிடுங்கி கொடுக்கும் நிலைதான். ஆனால் தன் வீட்டு பெண்களின் மானம் காக்க அதையும் துணிந்து செய்திருந்தான் சரண். அவனின் பல கட்ட கெஞ்சல்கள், உறுதிகள், சத்தியங்களுக்கு பின் இறங்கி வந்த பிரகாசம், இனி இன்னொரு முறை என் பொண்ணை நெருங்கணும்னு நினைச்சேன்னா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள, ஆனால் மொத்த குடும்பத்தையும் கூண்டோட ஒழிச்சு கட்டிட வேண்டா என்று எச்சரித்தார். அதன்பின் சரண்யாவை மீட்டெடுத்தவன் வைதேகியிடம் அவளை ஒப்படைத்து அடுத்த ஒரு மாதத்தில் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தான். இன்று நிகழ்காலத்தில் நினைவிலிருந்து மீண்ட சரணுக்கு எங்கே பதவி வெறிக்கு பிரகாசம் தான் பெற்ற மகளையே பலியாக்கி விட்டானோ என்று மொத்த ஆத்திரமும் அவன் மீது திரும்பியது. வெறிகொண்ட வேங்கையாக அறையை விட்டு வெளியேறியவன் அங்கு நாதனின் முன் மண்டியிட்டிருந்த பிரகாசத்தை ஓங்கி நெஞ்சில் எட்டி உதைத்து தள்ளியிருந்தான். டேய், என்ன ஆச்சுடா என் பாப்புக்கு? எதனால் அவளுக்கு இந்த நிலைமை? சொல்லுடா, ஏன் இப்படி? யார் காரணம் என்று பிரகாசத்தை ஓங்கி அறைய அதற்குள் எழில்தான் அவனை தடுத்து பிடித்திருந்தான். இத்தகைய அசாதாரண சூழலில் அங்கு வந்து சேர்ந்த கலைவாணி ஹாலில் கூடியிருந்த அனைவரையும் கண்கள் இடுங்க பார்த்தார். அவரை கண்ட பிரகாசம் உடனே ஓடி சென்று அவர் கால்களை பிடித்து கொண்டு, அம்மா போதுமா, நான் ஏற்கனவே உள்ளுக்குள்ள செத்துட்டேன், இப்போ நடப்பணமாக தான் திரியிறேன், அதுவும் என் பொண்ணுக்காக. தப்பு பண்ணினவன் நான், நீங்களும் குட்டிமாவை தண்டிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு மாப்பிள்ளையை என் பொண்ணை ஏத்துக்க சொல்லுங்க என்று கண்ணீருடன் மன்றாடினார். எழிலின் பிடியில் முதலில் திமிரினாலும் பின் மெல்ல தன்னை கட்டுப்படுத்திய சரணுக்கோ அப்போதுதான் குழந்தையின் நிலை மனதை பிசைய உடனே கீர்த்தியிடம் சென்றான். என்ன மன்னிச்சிடு பாப்பு என்று அவள் பாதங்களை பிடிக்க பதறிய கீர்த்தி உடனே தன் கால்களை சேலைக்குள் இழுத்து கொண்டாள். சாரிடா பாப்பு, ப்ளீஸ், எனக்கு நீ இப்படி இருக்கன்னு தெரியாது, ரொம்ப வலிக்குதாடா, குழந்தைக்கு ஒன்றும் ஆகியிருக்காது தானே என்று பதட்டத்துடன் கேட்க அதற்குள், டே பொறுக்கி, என்னடா இது, எதுக்கு நடிக்கிற? உன்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்த அப்புறம் 2 மாசத்துக்கும் மேல அவளை என் கண் பார்வையில பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்போ அவளுக்கு 7 மாசம் முடிஞ்சது. நீ இங்க வந்து கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகுது. பண்றதையும் பண்ணிட்டு தப்ப ஒத்துக்காம தெரியாதுன்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்க என்ற நாதனின் கோபம் கரையை கடந்ததில் வார்த்தைகளும் வரம்பு மீறியது. போதும் நிறுத்துங்க, என்ன விட்டா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. பேச்சுல ஒரு வரம்பு வேண்டாம். அவன் கண்ணுல பொய் இல்லை, கொஞ்சம் சொல்றத பொறுமையா என்று எழில் முடிக்கும் முன்னமே, அப்ப நான் போய் சொல்றேனா, அந்த பொறுக்கி தான் என்று இருவருக்கிடையில் வார்த்தை தடித்து போனது. அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஏன் மாமாவை இப்படி
என்று அலர் எழிலை பார்க்க அவனோ அவள் பேச்சை சட்டை செய்யாதவனாக அவளிடமிருந்து விலக முனைந்தான். கணவன் செயலில் நொடிப்பொழுது அதிர்ந்தாலும் மாமா ப்ளீஸ் என்று அவன் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் முடிந்தால்தானே. பின்னே எழில் அவளை பார்த்த பார்வையில் பின்வாங்கிய அலர் கணவனின் புறக்கணிப்பில் பெரிதும் காயப்பட்டு போனாள். இங்கே சரணுக்கோ நாதன் கூறும் எதுவும் மனதில் பதியவில்லை. தன்னவளின் நலனும் குழந்தையின் நலனும் முதன்மையாக இருக்க அவன் செவிகளில் இறுதியாய் தாலி கட்டாம என்ற நாதனின் வார்த்தை சென்று சேர உடனே பூஜை அறைக்கு ஓடியவன் அங்கிருந்த மஞ்சள் கயிறை கொண்டு வந்து கீர்த்தியின் கழுத்தில் முடிச்சிடத் தொடங்கவுமே திகைத்து போன கீர்த்தி நோ என்று மறுப்பதற்குள் சரண் 3 முடிச்சு போட்டிருந்தான். இதில் மேலும் திகைத்த அலருக்கு பூமியே தட்டாமாலையாக சுழன்று போனது. நடக்கும் எதையும் கணிக்க முடியாமல் போனவளுக்குள் 1000 கேள்விகள் முளைத்தாலும் இறுதியாய் சரண் அவளை ஏற்றுக்கொண்டதை எண்ணி எதற்கும் விடை காண தோன்றாமல் எழிலை பார்த்தாள். அவனோ கடும் பாறையாய் இறுகி போயிருந்தான். அதுவே அவன் ஏன் தன்னை பொறுமை காக்க சொன்னான் என்பதை நினைவூட்ட விழிகளில் யாசிப்புடன் கணவனை பார்த்தாள். பார்த்துக்கோ சரண், ஏதாவது அவசரம்னா எனக்கு சொல்லு என்ற எழில் அங்கிருந்து கிளம்ப உடனே அலர்விழியும் அவன் பின்னே சென்றாள். ஆனால் என் கூட கிளம்பாமலோ என்று நாதன் சொல்ல எழிலின் நடை தடைப்பட்டது. மெல்ல திரும்பியவன் மார்பின் குறுக்கே கைகளை கோர்த்து கொண்டு தந்தை மகள் இருவரையும் பார்த்தான். எங்கே என்னை தாண்டி செல் பார்ப்போம் என்று அவன் பார்வையே தன் காதலின் மீதான உறுதியை சொல்லாமல் சொல்லியது. இதை கண்ட அலரின் மனமோ பெரும் கலக்கம் கொள்ள மானசீகமாய் தலையில் கை வைத்து கொண்டு இருவரையும் மாறி மாறி பார்த்தவள் இல்லப்பா நான் மாமா கூட போறேன் என்றதுமே எவனோ ஒரு பொறுக்கிக்காக என் பொண்ணை அடிக்க வந்தவன்கிட்ட இனியும் உன்னை அனுப்புறதுக்கு நான் முட்டாள் இல்லை என்றதில் அவள் திகைத்து போனாள். கணவனுக்கும் தந்தைக்கும் இடையே மீண்டும் ஒரு புரிதலின்மை. நினைக்க நினைக்க இன்றைய சூழலை தானே முன்னெடுத்து விட்டோமோ என்ற பதட்டத்துடன் அச்சோ பா அப்படியெல்லாம் இல்லப்பா மாமா என்ன என்று கண்களில் மன்னிப்போடு எழிலை பார்த்தாள். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல. என் கண் முன்னவே என் பொண்ணை கை நீட்ட என்ன தைரியம் இருக்கணும். இப்போ நீ கிளம்ப போறியா இல்லையா? ஒரு புறம் தந்தை, மறுபுறம் கணவன். இருவரில் யார் புறம் சென்றாலும் மற்றவர் மனம் காயப்பட்டு போகும் என்பது உறுதி. ஆனால் தந்தை முகத்தில் கொந்தளித்த கோபத்தை கண்டு அதற்கு மேல் தன் மறுப்பை அழுத்தமாக உரைக்கும் தைரியம் இல்லாமல் போனது அலருக்கு. தந்தையுடன் செல்வதற்காக எழிலின் சம்மதம் வேண்டி அவனை பார்த்தாள். ஆனால் அவன் பார்வையின் அழுத்தம் கூடியதே தவிர கொஞ்சமும் இலகவில்லை. அதை கண்டவளின் தவிப்பு கூடிட விழிகளிலிருந்து கரகரவென நீர் இறங்கியது. ப்ளீஸ் மாமா என்று அவன் விழியோடு கலந்தவள் மானசீகமாக யாசிப்பை தொடுக்க எழிலிடம் அது சரியாக சென்று சேர்ந்திருந்தது. அனைத்து கோபதாபங்களையும் ஒதுக்கியவனுக்கு மாமனாரின் நிலையே தன்னவளை மன்றாட செய்கிறது என்பது புரிந்தாலும் காதல் கொண்ட மனம் அத்தனை எளிதாக ஏற்க மறுத்தது. மனம் முழுக்க அவள் தன்னை சுமந்திருந்தாலும் இன்று வரை பெற்றவனா கொண்டவனா என்ற சூழல் வரும்போதெல்லாம் மனைவி அவனை புறக்கணித்து தந்தையை தேர்ந்தெடுப்பதைக் கண்ட எழிலின் மனமும் வெதும்பத்தான் செய்தது. அதையும் தன்னவளுக்காக மென்று விழுங்கியவன் அமைதியாக அவர்கள் வழியில் இருந்து அகன்று வெளியேறி இருந்தான். ஹலோ செல்லக்குட்டீஸ், உயிரில் உறைந்த உறவை கதை நான் லீனியர் நரேஷன் முறையில் சொல்லப்பட்டிருப்பதால் மற்ற கதைகள் போல இதில் தனியாக கதாபாத்திர அறிமுகம் இருக்காது. அதனால் சிலருக்கு உறவு முறைகள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோல முக்கியமான கதாபாத்திரங்களையும் அவர்களுடைய உறவு முறைகளையும் சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோ சரண். அவரோட அப்பா சிதம்பரம், அம்மா கலைவாணி. 4 அக்காக்களுக்கு பிறகு பிறந்த ஒரே ஆண்மகன். அதில் முதல் அக்காவான வளர்மதி மற்றும் அவருடைய கணவர் அயவந்திநாதன் மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஏன்னா எழுத்தாளர் ருத்ரபிரார்த்தனா அவர்களின் முதல் நாவலான நெஞ்சமெல்லாம் அலரே கதையின் ஹீரோயின் அலர்விழி இவர்களுடைய மகள்தான். அதே போல அலர்விழி மற்றும் அவளுடைய கணவரான அகநெழிலன் கதாபாத்திரங்களும் இந்த கதையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடுத்து நம்ம கதையோட ஹீரோயின் கீர்த்தி. ஆரணியின் மிக பிரபலமான அரசியல்வாதியான பிரகாசம் தீபா தம்பதிகளின் ஒரே மகள். born with a silver spoon சொல்வாங்களே, அப்படி பாசமும் நேசமும் கொட்டி வளர்க்கப்பட்டவள். கீர்த்தியின் பெரியப்பா மகள்தான் அலர்விழி. கீர்த்தியின் அத்தை மகன்தான் அகநெழிலன். கீர்த்தி எழில் மீது காதல் கொண்டிருக்க எழிலோ அலர்விழியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். அதற்கு பிறகு அந்த காதலை மறக்க சென்னைக்கு வேலைக்கு செல்லும் கீர்த்தி அங்கே சரணை சந்தித்து அவன் மீது காதல் கொள்கிறாள். இந்த காதலுக்கு அரசியல்வாதியான பிரகாசத்திடமிருந்து எப்படி எதிர்ப்பு வருகிறது? அந்த எதிர்ப்பு மீறி சரண் கீர்த்தி இணைந்தார்களா? அதுதான் உயிரில் உறைந்த உறவே கதையின் மையக்கரு. இப்போ ஓரளவுக்கு கதாபாத்திரங்களும் உறவு முறைகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.